இன்று திமுக மற்றும் விசிக இடையிலான நாடாளுமன்ற தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையானது நடைபெற்றது. இதில் விசிக எத்தனை தொகுதிகள் கேட்டது என்பது குறித்தான தகவல் வெளியாகியிருக்கிறது. தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில் விசிக கேட்ட தொகுதிகள் எவை என்ற தகவல் கிடைத்திருக்கிறது. திமுக கூட்டணியில் 3 தனி தொகுதிகள், 1 பொது தொகுதியை விசிகவினர் கேட்டிருப்பதாக தெரிய வருகிறது. கூடுதல் விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம் பாரி கார்த்திக், இது குறித்தான விவரங்கள். வணக்கம். திமுக மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளுடனான பேச்சுவார்த்தையானது தற்போது நடைபெற்றது. இந்நிலையில் அந்த பேச்சுவார்த்தையின் போது திமுக சார்பில் கிட்டத்தட்ட ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட 2 தொகுதிகளை மட்டுமே பெற்றுக் கொள்ளுமாறு முதல்கட்ட பேச்சுவார்த்தையில் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல விசிக சார்பில் சிதம்பரம், விழுப்புரம், காஞ்சிபுரம், திருவள்ளூர் ஆகிய 4 தனி தொகுதிகளில் 3 விசிக சார்பில் கேட்பதற்கு கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். மேலும் பெரம்பலூர், மயிலாடுதுறை, கள்ளக்குறிச்சி என இந்த 3 பொது தொகுதிகளில் 1 கேட்கிறார்கள் விடுதலை சிறுத்தைகள். மேலும் இருக்கக்கூடிய இந்த 7 தொகுதி அடிப்படையிலே 4 தொகுதி அதில் கேட்கிறார்கள். குறிப்பாக தனி தொகுதிகள் 3 தொகுதியும், பொது தொகுதியில் 1 தொகுதியும் என 4 தொகுதிகளை இந்த முறை விசிக சார்பில் கேட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே 7 விருப்ப தொகுதியாக, அதாவது 7 விருப்ப தொகுதி என்ற அடிப்படையில் அவர்களுக்கு வெற்றி வாய்ப்புள்ள தொகுதி என்ற அடிப்படையில் அவர்கள் எடுக்கப்பட்ட அந்த தொகுதி வாரி கணக்கெடுப்பில் தான் இந்த 7 விருப்ப தொகுதியை கொடுத்திருக்கிறார்கள். மேலும் இதில் திமுக சார்பில் கடந்த முறையைப் போலவே 2 தொகுதிகளை பெற்றுக் கொள்ளுமாறு முதற்கட்ட பேச்சுவார்த்தையில் அறிவிக்கப்பட்டதாக தகவலானது தெரிவிக்கப்படுகிறது. ஆனால் விசிக சார்பில் இந்த முறை கண்டிப்பாக 3 தொகுதிகளாவது நாம் பெற்றுவிட வேண்டும் என்ற முனைப்போடு இருக்கிறார்கள். ஆனால் தற்போது நடந்த இந்த முதற்கட்ட பேச்சுவார்த்தையின் போது 2 தொகுதிகளை, அதாவது கடந்த முறை 2019 தேர்தலில் திமுக கூட்டணியில் நின்ற விடுதலை சிறுத்தைகள் சிதம்பரம் மற்றும் விழுப்புரம் என 2 தொகுதிகள் இருந்தது. விழுப்புரம் தொகுதியில் உதயசூரியன் சின்னத்திலும், அதே போல சிதம்பரத்தில் தனி தொகுதியிலும் நின்று 2லும் வெற்றி பெற்ற நிலையில் தற்போது 3 தொகுதிகளாக பெற்றுவிட வேண்டும் என்ற அடிப்படையில் தான் தற்போது 4 தொகுதிகளை கோரிக்கையாக விடுதலை சிறுத்தைகள் வைத்திருக்கிறார்கள். அதில் 1 பொது தொகுதி அடங்கும் என்றும் குறிப்பிடத்தக்கது. ஆனால் திமுக சார்பில் இந்த முதற்கட்ட பேச்சுவார்த்தையின் போது கடந்த முறை போலவே இந்த முறையும் 2 தொகுதிகளை திமுக சார்பில் கொடுப்பதற்காக சம்மதம் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனாலும் கூட இந்த முதற்கட்ட பேச்சுவார்த்தையின் போது எதுவுமே முடிவுறாது. மேலும் விசிக சார்பில் கேட்கப்பட்ட இந்த 4 தொகுதியின் அடிப்படையிலே தலைவரிடம் பேசிவிட்டு நாங்கள் முடிவு பெறுகிறோம் என்றும் கூறியிருக்கிறார்கள். 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையை இன்னும் ஒரு சில நாட்கள் நடைபெறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையில் தான் விசிகான தொகுதிகள் ஒதுக்கப்பட்டு அன்றைய தினமே ஒப்பந்தம் கையெழுத்தாகும். முதற்கட்ட பேச்சுவார்த்தையின் போது தங்களுக்கு விருப்பமான தொகுதிகளாக இருக்கக்கூடிய சிதம்பரம், விழுப்புரம், காஞ்சிபுரம், திருவள்ளூர் என 4 தொகுதிகளில் 3 தொகுதியும், அதே போல பெரம்பலூர், மயிலாடுதுறை, கள்ளக்குறிச்சி ஆகிய 3 பொது தொகுதியில் 1 தொகுதியும் விசிக சார்பில் கேட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே 2019 2 தொகுதிகளை பெற்று 2லும் வெற்றி பெற்ற விசிக தற்போது 4 தொகுதிகளை தங்களுக்கு திமுக கூட்டணி ஒதுக்கி தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.